கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில எனக்கு தெரியும், இயேசு உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார். வாழ்ந்த பிறகு மனுமக்களுடைய எல்லாருடைய பாவத்தை தன் மேல சுமந்து ஒரு நாளை அவர் மரித்தார். எல்லாம் அவர் கொலை பண்ணாங்க, ஆனா அவரே ஜீவனை கொடுத்தார். அப்படி மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோட விஷயம். மரித்த பிறகு என்னென்ன நடந்தது, அப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை பற்றி நம்ம சில நேரத்தில் தியானிக்கிறதில்லை. அதனால இப்போ நம்ம தியானிக்க போறத முதல்ல இயேசு சிலுவையில் இருந்தப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணாங்க, ஒருத்தர் கேலி பண்ணாங்க, ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசினாங்க, தாடி மயிரை பிடிச்சாங்க, கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதையெல்லாம் பார்த்து கிண்டல் கேள்வி மாலை முடிஞ்ச உன்னே ரசித்துக்கோ இறங்கி வாழலாம் சொன்னாங்க. ஆனா ஒரு நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறிந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அது பெரிய மகத்துவமான காரியம். பாருங்க, அதை பற்றி படிக்க போறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த பாடு வேதனை, அதை ஜனங்க பண்ண பாடு, அந்த பாடு மத்தியில் அவர் பிதாவே ஒரு மன்னியும் ஒரு செய்வது என்னதென்று அறியாது காலம். இந்த ஜனங்களுக்கு சீவில் அறிஞ்சாங்களா, ஆணியில் அறிஞ்சாங்க, அவங்களுக்காக வேண்டிக் கொள்றது. ஒரு பேசல, ஒரு திட்டல, ஒரு மௌனமா இந்த அடிச்ச குத்தன மக்களுக்காகவே பரிந்து பேசினார். அப்படி பரிந்து பேசுற பொழுது அதை பார்த்துருந்தார் யாரு, ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் புறஜாதியம் தான், அவர் யூதம் கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, சம்பவிச்சு அப்புறம் இருந்துச்சு, ஒரே கொஞ்சம் ஒரு மாதிரி அமைதியாகி போச்சு, தேசமெல்லாம் இருந்துச்சு. நிறைய பயங்கர சம்பவங்களை பார்த்துட்டு தான் அவர் என்ன சொன்னாரு, மெய்யாகவே இந்த மாதிரி நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான். அப்போ அவருடைய ரட்சிப்பு இயேசு அனுபவித்த அந்த பாடுகளை பிறகு கிடைச்சிச்சு. அடுத்தது தேவனை சிலுவையில் அறைஞ்சப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு சொன்னா, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யாரும் அப்படி சொல்ல முடியாது, உயிர் போயிடுச்சுன்னு செத்து போனா. ஜீவனை விட்டார்னு சொல்ல முடியாது, ஏன்னா யாரும் ஜீவனை விடுறதுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுதான் அவரே தன் ஜீவனை கொடுத்ததுனால என்ன வசனம் சொல்லுன்னா, அவர் தன் ஜீவனை என்ன பண்ணாராம், விட்டார். இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அதிலே மார்க்கு 15:38, அப்போ தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்படியே ஒரு திரைச்சீலை இருந்துச்சு அங்க. அது என்ன ஆயிடுச்சுனாக்கா, மேலேருந்து கீழே 2ஆ கிழிஞ்சிச்சு. முதல்ல பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம் 3 இடம் இருக்கும். இதுல எல்லாரும் மகா பரிசுத்தலத்துக்கு போக முடியாது. யார் தான் போனோம்னா பிரதான ஆசாரியர் தான் போனோம். அவருடைய எப்ப போனோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் போனோம். அவருடைய எப்படி போனோம்னா, சும்மா போனா அவரும் செத்து விடுவார். அவர் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை அவருக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பெரிய திரை இருந்துச்சு. இந்த திரை என்ன ஆச்சுன்னா, அவர் மகா சத்தமா ஜீவனை கொட்டு சொல்லி விட்டுதான் திரைச்சல மேலேருந்து கீழே 2ஆ கொஞ்சம் கிழிஞ்சிச்சு. கீழே இருந்து கிழிஞ்சிருந்தா யாரும் கீழ்ச்சி விட்டாங்கன்னு நினைக்கலாம். கீழே இருந்து கீழே இது ரொம்ப ஹைட்ல இருக்குது, அவங்க மேலேருந்து அப்படியே 2ஆ கிழிஞ்சிச்சு. இது எதை நியாயப்படும், எதுனா இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த நாட்கள், அதாவது இயேசு உலகத்துல பாவத்துக்காக மரிக்கிறதுக்கு முன்னால அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாடு காலங்கள்ல யாருமே பிதா கிட்ட போகவே முடியாது. சொன்ன மாதிரி மகா பிரதான ஆசிரியர் தான் போனோம் வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த தெரசில 2ஆ கிழிஞ்சிச்சோ என்ன ஆச்சுன்னா, இந்த மகா பிரதான ஆசாரியர் போன அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், அந்த ஸ்லாக்கியத்தை கத்த கொடுத்தார். காரணம் என்னன்னா, இயேசு சிந்தின ரத்தத்தினால பிதாவுக்கும் மனுஷனுக்கும் இடையில உள்ள திரை கீழ்ந்து போச்சு. அதுக்கு முன்னால பார்க்கணும்னா மேல சும்மா அப்படி இறங்குவார் ஆவியில பிதாவானது. அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாரும் கிட்ட கூட போக, மலை கிட்ட கூட போக கூடாது. சுத்திலும் ஒரு கரை கட்டி வச்சிருவாங்க, அதுக்குள்ள கால் வச்சா உள்ள சுத்தி பிடிக்கணும், யாரும் போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமான தேவன் இயேசுவை அனுப்பினதுனால, நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து சிலுவையில அறையப்பட்டதுனால அந்த நமக்கு தேவனோட உறவாடும்படியான ஒரு பெரிய வாசலை கத்தந்தார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாகலாம், என்ன பாடு இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணலாம், இயேசுவே எனக்கு கஷ்டம் இருக்குது,
என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் பாடு இப்படி இருக்குது, எனக்கு யாரும் உதவி செய்கிறேன்னு உன் கஷ்டத்தை கவலையே பாட என்ன பண்ணலாம், நீ நேரடியா அவர்கிட்ட போய் எப்பவும் சொல்லலாம். ராத்திரியோ பகலையோ எந்த நேரத்துக்கு பெரிய ஸ்லாக்கியம். இதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு கஷ்டம்தான், எனக்கு பாடு, எனக்கு வேதனை, எனக்கு கவலை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி சொல்லாத. இது கர்த்தர் மறித்ததுனால, ஜீவன சிலுவையில கொடுத்து மறுத்ததுனால கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். பிதாவோடு உறவாட முடியாத ஒரு உறவை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது மனிதன் தேவனை சந்திக்க என்ன பண்றாரு, இந்த ரட்சிப்பின் வாசலை கர்த்தர் நமக்காக திறந்தார். எப்படி? இந்த திரைச்சீலை கிழிந்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். எபேசியர் 2:13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுவின் ரத்தத்தினால பிதாவுக்கு நம்ம சமீபமாயிட்டோம். அதுக்கு மேல அது சான்ஸ் கிடையாது. அதுலயே எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, நடு சுவர் அப்படியே தகர்த்துட்டார். அதனால நம்ம என்ன பண்ணலாம், நேரடியா அவரோடு உறவாடலாம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உங்களுக்கு ஒரு கஷ்டம், முதல்ல பாவம் மன்னிப்பு நிச்சயம் பெற்றுங்க, அது முக்கியம். இயேசுவே இயேசுவே நான் எவ்வளவு பாவம் செய்துட்டு இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு நீ தான் உதவியில கொடுக்கணும், ரத்தத்தினால் கழிவுன்னு உண்மையா குறைகளை அறிக்கை இடுவாயானா பாவத்தை மன்னிச்சிடுவார். பாவத்தை மன்னிச்சுட்டா நம்ம அவர் சொந்த குமாரரும் குமார்த்தி ஆயிடணும். அப்ப என்ன செய்யலாம்னா, நம்ம கவலை, பாரம், வேதனை எல்லாவற்றையும் நேரடியா அவர்கிட்ட போய் சொல்லலாம். இது பெரிய ஸ்லாக்கியம். இந்த அனுபவம் நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இதுவரையிலும் இந்த அனுபவம் பெறலாங்க. ஏதோ சர்ச்சுக்கு வரோம் பைபிள் படிக்கணும் அப்படி இல்லை. நீ பைபிள் படிக்க நல்லதுதான், சர்ச்சுக்கு போறது நல்லதுதான். ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவம், பாவ மன்னிப்பு நிச்சயம் இலவசமா இயேசு சிலுவையில ரத்தத்தினால கிடைக்குது. இதை பெற்றுக்குன்னா அவர் சிலுவையில ரத்த சிந்தப்ப அந்த திரைச்சீலை கிழிந்ததுனால பிதாவோட நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம், அவரோட உறவு கொண்டாடலாம். இதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான காரியம். தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமானீங்க. பாருங்க, அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இரு திறத்தார்னா யார்? அதுனா நம்ம புறஜாதிங்க, இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தர் சொந்தமான ஜனங்க. அவங்களையும் நம்மையும் உண்டாக்கிட்டாங்க. நீங்க புறஜாதியாரு அப்படி இல்லை, புறஜாதியாரையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்றாக்கி சமாதான காரணராகி ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த பிரிவினை சோர் என்னப்பட்டாரா அப்படியே தகர்த்துட்டாரு. இதெல்லாம் இயேசு சிலுவையில் அறிந்ததுனால வந்த சிலுவையில் மெரிட்டு பின்பு நடந்த ஒரு சம்பவம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த மத்தேயு 27:52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. பாருங்க, இயேசு எப்போ சிலுவையில ஜீவனை கொடுத்தாரோ, கொடுத்த உடனே என்ன நடந்துச்சுனாக்கா, அநேக பரிசுத்தமான கல்லறைகள்லாம் திறந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் உயிரோடு எழுச்சிட்டாங்க. அப்பத்துக்கு அப்பவே நடந்துச்சு, எல்லாம் கண்ணாலே பார்த்தாங்க ஜனங்க. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இது எதுக்கு அடையாளம் சொன்னா, எதுக்கு அடையாளம் சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது இயேசு மறுபடியும் வரப்போறார். வரும்போது இயேசுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று யார் யார் மரித்தாங்களோ அவங்க கல்லறைங்கெல்லாம் திறக்கப்பட்டு அவங்க ஆவியானவர் எடுத்துக்கொள்ள போறார். இது பின்னால நடக்கும் போது முன்னாடியே கர்த்தர் இதை நமக்கு காட்டிட்டார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதுலயே 1 தெசலோனிக்கேயர் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதாவது நித்திரை செத்து போய் கர்த்தருக்குள்ள மறித்தவங்க முன்னால உயிரோடு எழுச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உயிரோடுக்கு நம்ம கூட வருகையில போவோம். இதெல்லாம் நடக்க போது முன்னாலேயே அவர் மறித்த பிறகு நமக்கு அது வெளிப்பாடாயிடுச்சு. அடுத்தது இன்னொரு வேலை செய்தாங்க பாருங்க, யோவான் 19:34 ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சிலுவையில் அறிவு உயிர் சீக்கிரம் போவாங்க. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு பட்டுட்டு படலன்னு சொன்னா கால் எலும்பு முறிச்சிருவாங்க. அப்ப முறிச்சு அப்புறம் அந்த ரத்தம் சிந்தினா அதுக்கப்புறம் தான் உயிர் போமா. ஆனா இயேசு கதை அப்படி இல்லை, இயேசு காரியம் அப்படி இல்லை. ஏன்னா அவர் மறித்தது எல்லா செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடிச்ச பிறகு அவரே தன் ஜீவனை சத்தமிட்டு ஜீவனை கொடுத்துட்டாரா, இதான் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சுன்னா,
யாருக்கு உயிர் போல, இவருக்கு உயிர் போயிடுச்சு, எப்படி போச்சு, உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும்னு ஒரு போர் சேவகன் என்ன பண்ணானா, ஈட்டி எடுத்துட்டு போய் அப்படி விழாவில் குத்தனானா. குத்தணும் என்ன ஆச்சுன்னா, உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. முதல்ல கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தண்ணி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உனக்காக எனக்காக இயேசு தன் சரீரத்துல எல்லா ரத்தமும் செஞ்சுட்டார். கொஞ்சம் ரத்தம் தான் இருந்துக்குது. அவன் ஈட்டில குத்தும் போது அந்த ரத்தமும் வந்துச்சு, அதுக்கப்புறம் தண்ணி தான் வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, இயேசு நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக உனக்காக எனக்காக சிந்தினார். இதை நினைச்சு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லை, இன்னும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நீ பெற்றுக்கொள்ளலாம் கேளுங்க. இயேசுவே, கடைசி சொட்டு ரத்தம் வர எனக்காக சிந்தினீங்க, அதுக்காக உங்க நன்றி. இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளாம எழுந்திடக்கூடாது சொல்லி கேட்டு அவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தரே விரும்புறாரு. சிலுவையில மரித்து 3ஆவது உயிரோடு இருந்ததுனால நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவளுடனே கூடி வந்திருக்கும் போது அவளை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு மரித்ததுனால்தான் அவர் ஒரு ஆவி பரலோகத்து போயிடுச்சு, அவர் ரத்தத்தை சிந்தது மட்டும் இல்லை, பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்தார். இன்னொரு வசனம், 1 பேதுரு 1:24 மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷன மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது, புல் உதிர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. அதாவது நம்ம 1 பேதுரு 2:24 24 வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். அவர் பட்ட தழும்புகளால் தான் நம்ம என்ன செய்வோம், குணமாயிருக்கும். அதனால நீ என்ன வியாதியா இருந்தாலும் சரி, கத்துட்டு கேள்வி இயேசுவே, இவ்வளோ கஷ்டப்படுறா. நம்ம யோசிக்கலாம், சில யோசிக்கிறது, எனக்கு பணம் இருந்தா அந்த பெரிய டாக்டரை பார்த்தா உடனே நல்லாயிடும், அந்த டாக்டரை பார்த்தா நல்லா, இதெல்லாம் சும்மா கதை. எந்த டாக்டர் பார்த்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சுகம் கொடுக்குறது அவர் தான். அதனால அது இலவசமா கொடுக்குறாரு. இயேசுவே, நீ சிந்தின ரத்தத்தினால, நீ பட்ட பாடினால, நீ உன்னுடைய தழும்புகளால எனக்கு சுகமாக கேளுங்க. கர்த்தர் எப்பேற்ற வியாதியும் கர்த்தர் சுகமாக்க அவரால் முடியும். இதெல்லாம் அவர் மரித்த பிறகு நமக்கு கிடைத்த பாக்கியம். நம்ம ஜெபிக்கலாம். என்னை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளுக்காக நன்றி துதிக்கிறோம், பட்ட வேதனைகளுக்காக நன்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்ததற்காக நன்றி துதிக்கிறோம். இந்த கத்தாவே, அது மட்டும் எவ்வளோ நன்மையை கொடுத்து இன்னும் ஜனங்க அறியலப்பா. நாள்ல திட்டமா தெளிவா பேசுவீங்கப்பா. ஆண்டவரே, சின்ன ரத்தத்தினால ஜீவனை கொடுத்ததுனால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இலவசமா ஈவாய் கொடுக்குறீங்க. அந்த 100க்கு அதிபதி பெற்றுக்கொண்டாம்பா. நீங்க எவ்வளவு பேர் கிறிஸ்தவங்களே பெற்றுக்கொள்ளப்பா. நீ எவ்வளோ பேர் உலகத்துல இன்னும் அநேக பெற்றுக்கொள்ளப்பா. அவங்க எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க உதவிச்சீங்க. எவ்வளவு பேர் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்பா. இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. கடைசி சொட்டு ரத்தம் எனக்காக சிந்தனை நான் படித்தப்பா. இந்த ரத்தம் வீண் போகாதபடி அந்த பாவங்களை மன்னித்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு, அது மட்டும் இல்லப்பா, உம்மோடு ஒப்புரவாகி சமாதானமா ஆண்டவரே சோத்திரிக்கிற அப்பா பிதாவின் கூப்பிட இந்த பாக்கியத்தை கொடுத்து பாதுகாத்துக்கணும். எல்லா வியாதி இயேசுவின் அதிகாரமான நாமத்தினால இந்த வேலையில நாங்க கணிதங்கள் கட்டுகிறப்பா. நீ சிந்தன ரத்தத்துக்காக சோத்திரிக்கிறோம், நீ பட்ட காயங்களுக்காக சோத்திரம், தழும்புகளுக்காக நன்றி எடுத்துக்கிட்டேன். இந்த தழும்புனால யார் யார் என்னென்ன வியாதியில இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்காளோ ஆண்டவரே, அவளுக்காக நான் ஒரு முறை ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா வியாதிகளும் பரிபூர்ண சுகத்தை, விடுதலை, ஆரோக்கியத்தை கொடுத்து நான் மயப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காய்ச்சி நாங்க சாட்சியை கேட்கிறோம். அப்படியே அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.